ஷேய் பிரமா எல்லாம் கேட்டுக்கூடா. ஒவ்வொரு இடத்துலையும் பிரமா சரஸ்வதி தப்பு நடந்த தப்புக்கு தண்டனை வாங்காமல் போகிறான். அவர் 7 ஜென்மமாக தண்டனை கொடுக்கல. தண்டனை கொடுக்க பூமியில் இறங்கிட்டார். இது யார் வந்து கேட்கணும்? இவர் நீதிமான். அப்போ நீதிமான்னா நீதிமன்ற கோர்ட்டு. நீதிமன்றம்னா என்னன்னு தெரியுமா? நீதிமன்ற கோர்ட்டுக்கு அதுக்கு தளபதியே இவர் தான். தலைவரே இவர் தான். உலகத்து தலைவரே இவர் தான். நீதிமன்ற கோர்ட்டுக்கு தலைவர் இவர் தான். உலகத்தை ஆள்ற கடவுள் அவர் தான். அவரவே நீதிமன்ற கோர்ட்டில் வந்து பார்க்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் தவறுதலாக நடக்கின்றனால கணக்கை கைலாசத்துலேருந்து புது நீதிமன்றம் புது கணக்கில் போட்டார். புது கணக்குனா இதுதான் திரைலோகத்தில் தான் புது கணக்கு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, வானரப்பட நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ நீதி அரசராட்சி கோர்ட்டு, நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் எல்லாமே கைலங்கில் இல்லை கணக்கு போட்டார். இந்த கணக்கை நீ இன்னும் எடுக்கலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய குற்றத்துக்கு மேலே குற்றம். இப்போ சென்னை மெட்ராஸில் இவர் உட்கார்ந்த பிறகு கடவுளுடைய குடும்பமே பூமியில் உட்கார்ந்த உடனே ஓட்டு முத்திரை வாங்கக்கூடாது. ஜனநாயகம் இவன் சொல்லுதான். மக்களை படைக்கிறது கடவுள். படைச்சி பூமியில் தின்னு நக்கி கழித்து உன் வயசு வரைக்கும் போன்னு தான் பூமியில் கொடுத்துருக்காரு. அநியாய சட்டை அகம்பாதி சட்டை பண்ணதுக்கு நான் கொடுக்கல. எல்லாம் 2ஆம் நம்பர் மிஷின் தயாரிக்க அதை தயாரித்து பூமியை பூரா கெட்டடங்களாக போட்டு பாழாக்கி வச்சுருக்கேன். அவ்வளவும் 100க்கு 100 பாழாக்கி வச்சுருக்கேன். அப்போ சிட்டி கிராமத்தை அடைச்சி கணக்கெடுத்தால் தக்க தண்டனை கொடுக்கறது யார்? இந்த நிற்கார். அவருக்கு பொறுமையிலையும் அவ்வளோ பொறுமையில் இருப்பார். எல்லாம் கைகோர்த்து கூட்டி வச்சுக்கிட்டு மானிட பேல அடி கொடுக்க வேண்டிய நேரம் கொடுத்து துவைச்சி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. முக்கால் சத்தியம்னா என்ன தெரியுமா? ஒரு கணக்கு போட்ட கணக்கு கூட தப்ப முடியாது. சத்திய பிரமாணம் தான் நீதிமன்ற கோர்ட்டார் ஆணுமன்னு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? சத்தியம் பண்ணு, நீ சொல்கிற சத்தியம் பண்ணுன்னு. அது சத்திய பிரமாணம் கேட்குறது. இது முக்கால் சத்தியம்னு என்ன தெரியுமா? எல்லா கணக்குலையும் போட்டு உள்ளே மாட்டி உள்ளே உட்காந்துருக்கிற கணக்கு. அதான் கணக்கு. படித்த முட்டாப்பே புரிஞ்சு பாடுறா. முட்டா பேல ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். உயிர் வாழ்ந்து 3 வேளை திங்கடா. ஆணும் பெண்ணும் 3 வேளை திங்க. அந்த பூமியை மதிச்சியா? பூமியை மதிக்கலை. பூமியை பூரா கெட்டடமாக போட்டு 2ஆம் நம்பராக விட்டு பூரா பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். ஒரு பேய் பேப்பருக்கு எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக செஞ்சு வச்சுருக்கா. காமுட்டா பேல பூரா இயற்கையை விட்டா செயற்கையில் விட்டு பூரா சிறுபுலியிலேருந்து கண் பார்வை இழந்து போகுது. அது நீயே அழிக்க. அவர் கடவுள் தன்மை இயற்கையை கொடுத்தார். நீ செயற்கையிலே அழிக்க. இந்த ஜென்மத்தில் மானிட பேரை செயற்கையிலே அழிச்சு வர என்ன காரணம்? அந்த பேப்பர் செத்த பேய் பேப்பர். வீடை கட்டணும், மாளிகை கட்டணும், வண்டி வாங்கணும், மயிர் செடி செத்தை வாங்கணும்னு ஓடுத அழிச்சு வார கொன்று ஓடுவார். முக்கால் சத்தியம் துவைச்சி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. பூமி தாய், பூமி மாதா, பார்வதியம்மா தாய் பூமியை கொடுத்துட்டார். ஆனால் பூமியில் ரொம்ப சேட்டை பண்ணி வச்சுருந்தா அவரே கொன்னே விடுவார். கடவுளே கொன்னே விடுவார். அதுக்கு தான் பூமியை மாற்றி விட்டார். பூமியை நீ வச்சுக்கோ. பூமியில் சேட்டை ஒன்று தண்டனை கொடுக்கணுங்களா? அல்ல நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணுமன்னு புரிஞ்சுக்கோப்பா. பூமியில் சேட்டை ஒன்றா தண்டனை கொடுக்கணுங்களா? அப்போ யார் கொடுப்பா? நீதிமான், நீதி அரசராட்சி, நீதி ஆட்சி அவர் கொடுப்பார். முக்கால் சத்தியம்